ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு மை கிஃப்ட் லெவல் 9999 அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு எபிசோட் தான் முடிஞ்சிருக்கு. எபிசோட் 2லயே இவங்க வேற லெவல்ல கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பெரிய மாற்றமா இருக்கும். அதனாலயே எனக்கு இந்த கதை பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டெட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த அபேஸ் டஞ்சனோட லாஸ்ட் ஃப்ளோர்லயே நம்ம ஹீரோ ஒரு கோட்டையவே கிரியேட் பண்ணியிருக்கான். அவனுக்குன்னு நிறைய மெய்டெல்லாம் இருக்காங்க. மாஸ்டர் நம்மள பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மெய்டெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. மாஸ்டர் கத்துற இதுங்களோட வாயை நான் அடைக்கிறதுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு மே கேட்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். வெப்பன் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், ஒரு டவுனையே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த டவுன்ல இருக்கிற மக்களும் நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான். இந்த 3 வருஷத்துல இங்க இருக்கிற பாப்புலேஷன் ஈகோ சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சு இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அனையோக்கி தான் இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் டேம் பண்ணி இந்த இடத்துல மேப்பை கிரியேட் பண்ணி இந்த டவுனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. எல்லாம் எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அவ கான்சென்ட்ரேட் பண்றான்னு மே சொல்றான். அசுனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது வழக்கம் போல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நாசுனாவோட ஒரே காமெடியா இருக்குல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த நாசுனா காமெடியா தான் நடந்து போய்கிட்டு கூட இருக்கா. யோ லைட் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுவோம். ஜாக் மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு மே டென்ஷன் ஆகும். அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் கிளவுஸ கழட்டி வச்சிருக்கேன் சோ கேர்ஃபுல்லா இரு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம வயிற்றுல போய் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். அது பவர்ஃபுல்லா இருக்கு. அயன் பாடி மட்டும் இல்லைன்னா இந்த பஞ்சுக்கெல்லாம் ஒருத்தவங்க இறந்தே போயிருப்பாங்கன்னு ஜாக் சொல்றான். இப்படியா அவங்க ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்றாங்க. இங்க நாசுனாவை காமிக்கிறாங்க. ரைட் சைட் பிரச்சனை இல்ல, லெஃப்ட் சைட் பிரச்சனை இல்ல, இந்த பக்கம் அப்படின்னு நாசுனா பார்த்தா மெயில் நிக்கிறாங்க. லைட் கொடுத்த இம்பார்ட்டன்ட் ஜாப் பேட்ரோலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வா சொன்னா. பேட்ரோல் பண்ணி எங்களை சேஃபா வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ் இந்த மெயில் சொல்லுவோம். ஓ பரவாயில்ல புகழாதீங்கன்னு வா வைக்கப்படுறா. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தாராளமா பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் ரூம்குள்ள எங்களுக்கு போக பெர்மிஷன் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம். மே மாஸ்டரோட ரூம்ல நீ என்ன பண்றேன்னு கேட்கவும் அதை கிளீன் பண்ண வந்தா அப்படின்னு மே சமாளிக்கிறா. ஹெட் மெய்டா நான் தானே எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். மாஸ்டரோட பெட் பார்த்தா அதுல யாரோ உருண்டு படுத்து மோந்து பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு வா கேட்கவும். நீ வேணும்னே தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கேட்கவும். ஆமா அப்படின்னு சொல்லி மேவோ சமாளிக்கிறா. இந்த மாதிரிலாம் கூட உன்னால பண்ண முடியுமா நாசுனா ஆச்சரியமா பாக்குறா. லெவல இந்த நாசுனாக்கு அறிவு கிடையாது, ஈஸியா அவளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு மே நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், சில மெய்டு வாங்கிட்ட சில விஷயங்களை சொல்ல சொன்னாங்க. அதை எழுதி வச்சிருக்கனவா எடுத்து மாஸ்டர் ரூமை நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க, மத்த மெய்ட உள்ள பட மாட்டேங்கிறீங்க, இது நியாயம் இல்ல. ஹெட் மெய்டோட அநியாயத்தை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறமா நீங்க மாஸ்டர் ரூமை எங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாசுனாவா சொல்ல சொன்னது. நாசுனா டைரக்டா மெய்டு தான் சொன்னாங்கன்னு ரீட் பண்ணிக்காம மெய்டா மத்த மெய்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது ஏன் பிரச்சனை, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன நியூஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ் காசு கொடுத்து மே அனுப்புறா. உடனே நாசனாவும் ஹாப்பியா போறா. கையில காசு கிடைச்சிருச்சுன்னு உடனே நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து நாசனா வாங்கிட்டு போறா. மாதிரி இருக்கிற ஆவக்கிய காமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் ஆபீஸ போயிட்டு சர்ச் பண்ணியா எதுவும் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நாசனா கேக்குறா. அவ மியாவ் மியாவனே பதில் சொல்லுவோம். எனக்கு எதுவும் புரியல மாஸ்டர், லைட்டுக்கு தான் நீ பேசுறது புரியல, பட் என் ஸ்நாக்ஸ் கேட்டேன்னா நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன் நாசனா சொல்றா. இங்க பாரு ஆவக்கி, நீ எனக்கு முன்னாடி சமன் பண்ணப்பட்டிருக்கலாம், பட் நான் தான் உன்னோட ஸ்ட்ராங், சோ ஹெல்ப் தேவைன்னா கேளுன்னு சொல்லுவோம். மே கேட்ட மாதிரியே இந்த இடத்தோட மேப் மொத்தமா நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ லெட்டர்ல எழுதி காமிக்கிறான். நாசனாக்கு புரியுது. வேலையை பக்கமா முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நாசனா பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. டோரா யாக்கி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பெரிய ரூம்ல போய் கத்திக்கிட்டு, சே மாஸ்டர் லைட்டிங்க இல்ல, அவர் உட்கார்ந்த த்ரோன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சவா கொஞ்சிட்டு இருக்கா. அதுல இருக்கிற சிலையோட ரெக்கையவா பிச்சிருதா. அச்சோ அப்படின்னு சொல்லி க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டு டக்குனு அங்க இருந்து ஓடிருந்தா. இங்க நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. சரி நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு ஜாக் கூப்பிடுறான். ஆப்வியஸ்லியே நீ இப்போ ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிட்ட, வெளியே போனாலும் உன் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்மளை விட ஸ்ட்ராங்கா எப்பவும் ஒருத்தவங்க இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு ஜாக் சொல்றான். கண்டிப்பா இந்த தடவை நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 4 மேடையும் மே கூப்பிட்டு விடுறான். எதுக்கு உங்களை கூப்பிட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மே கேட்கவும். இல்லன்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் ரூமை நீ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு அவங்க சொன்ன டைலாக்ல அவ கரெக்டா சொல்லுவோம். எங்களை மன்னிச்சிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி கேட்டோம், மத்தபடி எந்த இன்டென்ஷனும் இல்லன்னு அவங்க சொல்லுவோம். இல்ல நாசுனாவா அதை சொல்ற மாதிரி நீங்க அவளை சொல்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும். மாஸ்டரோட பெட் துடைக்கிறேன், நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்க, நாங்களும் எப்ப என்ஜாய் பண்றதுன்னு இந்த மெய்டு கேட்கவும். உங்க டிமாண்ட் எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்றேன், ரூமை போயிட்டு தொடங்கி அதுவும் கையாளன் மே சொல்லுவோம். அவ்வளவு பெரிய ரூம் எப்படி கையால துடைக்கிறதுன்னு அவங்க கேட்டா, எல்லாமே ஜஸ்ட் 1 ஸ்டெப்ல இருந்தா ஆரம்பிக்கணும், உங்களால முடியும் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் கூட நான் சர்ஃபேஸ்க்கு போயிட்டோம்னா நீங்க தான் அதுக்கப்புறம் இந்த இடத்த பாத்துக்கணும் அப்படின்னு வா சொல்றா. நாஜனா ஒரு ஆர்மரை பாத்துட்டு இருக்கமோ இல்லையா அந்த இடத்துக்கு வரா. நீ உனக்கு கொடுத்த ஒர்க்க முடிச்சிட்டியான்னு கேட்கவும். எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டைம் கிடைச்சதா அதான் நான் வெளியே வந்த நிலையை சொல்றா. அப்படியா நானும் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன், எனக்கு 1 டேபிள் தெரியும்னு வா சொல்லிட்டு 1 1 is 2 2 1 is 3 அப்படின்னு சொல்லி 1 டேபிளையே நாஜனா தப்பா தான் சொல்றா. சரியான முட்டாள் தான் இலை சொன்னா, முட்டாள்னு சொல்றவங்க தான் முட்டாள் அப்படின்னு நாஜனா கடுப்பாவா. நான் மாஸ்டர் கிட்ட அன்னைக்கு பிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவள் கூட சேர்ந்து டீ குடிச்சது தெரியுமா அப்படின்னு இலை சொல்றா. இது நியாயமே இல்ல மாஸ்டர், உன் கூட மட்டும் டீ குடிச்சிருக்காரு, எனக்கும் அந்த டீ வேணும் அப்படின்னு நாசனா கேட்கறா. ஜஸ்ட் டீ மட்டும் தான் இலை கேட்கவும். பின்ன வேற என்ன எதிர்பார்க்கணும்னு நாசனா கேட்கறா. இவ்வளவு முட்டாள்னு சொல்றதா சைல்டிஷ்னு சொல்றதான்னு தெரியல. நான் யோசிச்சு, நீ மேஜிக்ல சூப்பர்னா நான் ஃபைட்ல சூப்பர், சோ ஹெல்ப் எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேளு சரியா அப்படின்னு நாசனா சொல்றா. நான் உண்மையிலேயே வித்தியாசமானவா அப்படின்னு இலை பாக்குறோம். அந்த 4 மேடும் தனியா சேர்ந்து காசி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் மே இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட ரொம்பவே ஹை லெவல், நம்மளால அவங்கள
டச் பண்ண முடியாது. மாஸ்டர் லைட்டோட ரூமுக்குள்ள நம்மளையும் விட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம். மாஸ்டர் பெட்ல உருளுவேன், பெட்ஷீட்டை மோந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெய்டும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அந்த மே தான் மாஸ்டர் டெய்லியும் பாக்குறா. மாஸ்டர் கூடவே தானே இருக்கிற. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சமன் பண்ணதே அந்த மேவை தான் நான் கேள்விப்பட்டேன். மாசம் கழிச்சு தான் மாஸ்டர் ஆவேக்கிய சமன் பண்ணாரு. அப்ப அந்த 3 மாசமா அவங்க தனியா தான் இருந்திருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணு 3 மாசம் டஞ்சனுக்குள்ள தனியா அப்படின்னு அவங்க பேசி சேர்த்துக்கு கற்பனை பண்றத மே வழியா நின்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம கர்ஸ் பண்ண ஒரு வேளை வசத்துருவாளோ சாவு சாவு சாவுன்னு இவங்க எல்லாரும் ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு மே வந்து பாக்குறா. வெளியெல்லாம் போயிருந்தீங்கன்னு அவங்க கேட்கவும் சாவு சாவுன்னு யாரோ என்ன பார்த்து சொல்ற மாதிரி தெரிஞ்சது. அதான் இங்க வந்தேன். பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்களான்னு மே கேட்கவும் நாங்க எப்போ உங்களுக்கு தான் லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பிளேட்டை மாத்துறாங்க. அவ முறைச்சிட்டே நிக்கவோ சரி நாங்க ஒத்துக்கிறோம், கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணுவோம் மாஸ்டர் லைட் கூட நீங்க ஜாலியா இருந்திருக்கீங்கன்னு சொல்லுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 3 மாசம் எதுவும் நடக்கல. மாஸ்டர் லைட் எல்லா கைண்ட் ஆஃப் புக்கையும் படிச்சாரு, ஃபைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரைனிங் எடுத்தாரு. நாங்க 2 பேரும் தனியா இருந்து நீங்க ஃபேண்டசைஸ் பண்ண மாதிரிலாம் பண்றதுக்கு எதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. வந்ததே உங்களுக்கு ஹார்ஷா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், அதை வேண்டான்னு சொல்லலாம்னு வந்தேன். என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பத்தாது, என்ன திட்டுறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா த்ரோன் ரூமோட சேர்த்து ஹால் வேவையும் தொடச்சு வைங்கன்னு சொல்லுவோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்னு எல்லாருமே வந்து சொல்லுவோம். என்ன கர்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா தொடக்கிறதுக்கும் தைரியம் இருக்குன்னு வா சொல்றா. ஜோட்டு கோவத்தை காட்டுறதுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மைடோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடச்ச அந்த ரெக்க கீழே விழவோ இவங்க தான் உடச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. லைட் ஆர்டர் பண்ணபடி எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம சர்ஃபேஸ்க்கு போயிருப்போம். அங்க இருக்கிற எல்லா லூசர்ஸையும் நான் அடிச்சு போடுறேன். மாஸ்டர் நாளைக்காச்சும் நான் பார்க்கணும்னு நாசுனா நினைக்கிறேன். நாசுனா எலி ஆவையோக்கி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்திருக்காங்க. மாஸ்டர் லைட் நேத்து நைட்டு தான் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சு ஆசை நிறைவேறிச்சுன்னு நாசுனா சொல்றேன். ஆவையோக்கி கேட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தடவி கொடுக்குவோம், எங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அபேஸ்க்கு வந்தப்போ அந்த லெவல் 1000 மான்ஸ்டர் அதை நம்ம ஹீரோ பார்க்கவுமே நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பழசுதான் ஞாபகம் வருது. மாஸ்டர் லைட்டுக்கு பேட் மெமரிஸ் ஞாபகப்படுத்துறியான்னு மத்த 3 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. இதை கொன்றலாம், இல்ல கொல்றது மட்டும் பத்தாது, இதோட இனத்தையே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பயந்து பாவம் போல உட்காருது. எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, இப்போ நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கிட்ட போயிட்டு அவங்க ஒண்ணு ரொம்ப பயம் கொடுத்திட்டாங்கல்ல சாரி நம்ம ஹீரோ சொல்றோம். அவை ஓகேங்கிற மான்ஸ்டர் டைம் பண்ணிட்டாங்கிறதுனால எல்லாம் நம்ம ஹீரோக்கு கட்டுப்படும். சர்ஃபேஸ்க்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. 3 வருஷம் ரிவெஞ்ச் இப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அந்த கார்வை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு இந்த செகண்ட் எபிசோட்ல முக்கியமான கேரக்டர்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை ஆக்ஷனோட வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.